மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய தொழில் எப்படி இருக்குது? பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். லாபம் வர்ற மாதிரி தோற்றம், லாபம் கையில் வரல. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்குது. பெரிய லெவலில் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஃபர்தராக நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். இந்த வாரத்தில் பெரிய லெவலான இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இது ஆடி மாதமாக இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிதி நிலைமை, வருமானங்கள் உண்டு, செலவுகள் அதுக்கு மேலே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்கள். பெரிய லெவலில் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னா இல்லை. வேலை இருக்குது, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. பார்க்கும் வேலையை விட்டு நம்ம வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் அப்படி தான் இருக்குது. அல்லது வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய நோய் குணமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களும் கடன் ஏதோ குறைவதற்கு அல்லது அடைவதற்கான ஒரு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கேன். என்னுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கான்னா நார்மல். ஸோ யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நான் அஃபேரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது நல்ல விதமாக முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. அரசியலில் எதிரிகளாக நமக்கு தொல்லைகள், பிரச்சனைகள் இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ நார்மலாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பெருசாக நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதுக்காக விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. பெரிய லெவலில் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். யூக வணிகங்கள் எல்லாம் நார்மலாக இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது, குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம ஏதோ ரூபத்தில் பிரிஞ்சிப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது.